தமிழர்களை பார்த்து நான் பெருமிதம் கொள்வது என்று பல்வேறு கோணங்களில் இங்கே ஒரு கருத்தரங்கம். தமிழர் திருநாளுக்கு ஏற்ற தலைப்பு. வெட்டி வாதங்கள் இல்லாமல் தமிழனுடைய தொன்மையான வரலாற்றினை, அவனுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்களை இந்த இடத்துல விரித்து பேசியிருக்கிறார். அதில் குணம் என்று நான் பேச வந்திருக்கிறேன். குணம் என்று சொல்கிற போது அவனுடைய குண நலன்கள் என்று கொள்ளலாம். வீரம், காதல், மானம், கொடை, விருந்தோம்பல், பெருந்தன்மை, எல்லாவற்றிற்கும் மேல் தன்மானம். இதுதான் தமிழன். வீரமில்லாத மனிதன் இல்லை, காதல் இல்லாத வாழ்க்கை இல்லை, மானம் இல்லாமல் இவை இரண்டும் இல்லை. இதை வாழ்ந்து காட்டிய தமிழன் நமக்கு வரலாறு எழுதிவிட்டு போயிருக்கிறான். தமிழன் எப்போது தோன்றினான் என்றால், தமிழ் மொழி தோன்றிய போது தமிழன் தோன்றினான். தமிழ் எப்போது தோன்றியது இதுவரை எவராலும் கணக்கிட முடியவில்லை. உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்று என்பதை விட உலகின் மூத்த மொழிகளில் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. அந்த மொழியை தனதாக கொண்ட தமிழன், இந்த தரணியை ஆண்டவன், புலவர்களை அருகில் வைத்து பாணர்களின் பாடலையும் ஆடலையும் ரசித்து பார்த்தான். நான் தமிழனுடைய குணங்களில் தலையாயதாக கருதுவதில் மிக முக்கியமான ஒன்று பெருந்தன்மை. ஒன்றை கவனியுங்கள். வரலாற்றை கூர்மையாக படிக்கிற போது தமிழன் உலகமெங்கும் சென்றிருக்கின்றான். வீரனாய், விவேகியாய், வாணிகனாய், ஞானியாய், இலக்கியங்களின் பல்வேறு அற்புதங்களை சுமந்தவனாய். ஆனால் பல நாடுகளை வென்றான், கொடிநாட்டினான் என்று பேசியிருக்கிறோமோ, எந்த நாட்டையாவது ஆக்கிரமித்திருக்கிறானா? தமிழனுக்கு ஆக்கிரமிக்கிற மனப்பான்மையும் இல்லை, அடிமைப்படுத்துகிற மனப்பான்மையும் கிடையாது. தன்னை பழித்தவனை வென்று காட்டி தன் வீரத்தை நிலைநிறுத்துவான் தமிழன். எந்த நாட்டையும் ஆக்கிரமித்ததில்லை. வெற்றி கண்டவுடன் அவனிடம் இது உன்னுடைய நாடு, இது உன்னுடைய மக்கள், இனி என்னை பற்றி எள்ளி நகையாடாதே என்று எச்சரித்து விட்டு வந்ததுதான் தமிழனுடைய தன்மை. புறநானூற்றிலே ஒரு பாடல், அதில் ஒன்று வரும், மிக அழகாக சொல்வார்கள். குழவி இறப்பினும், ஒரு குழந்தை இறந்தாலும் சரி, ஊன் தடி பிறப்பினும், சதை பிண்டமாக பிறந்தாலும், ஆளன்று என்று வாளினை தப்பார். இது குழந்தை, அதனால் இது ஆள் இல்லை. இது உருவம் இல்லாமல் உருச்சிதைந்து பிறந்தது, அதனால் இது ஆள் இல்லை என்பதல்ல. இந்த மண்ணில் பிறந்தாலே அதற்கு ஒரு அடையாளம் வேண்டும். இது வாளினால் தான் சாக வேண்டும் என்பது மரபு. இது குழந்தையாக இருந்தாலும் அடக்கம் செய்வதற்கு முன்னால் வாளினை ஒரு கோடிட்டு உள்ளே அடக்கம் செய் என்று வாழ்ந்தவன் தமிழன். பகைவனின் வாழ்பட்டு சாகலாமே தவிர அவன் தாழ் தொட்டு வாழ வேண்டியது இல்லை என்று வாழ்ந்து காட்டிய தமிழன். சேரமான் கணைக்கால் இருமுறை சோழனிடம் தோற்று போகிறான். தோற்று போனவனை கொண்டு வந்து சிறையில் அடைக்கிறான். சிறையில் இருந்த சேரமான் தவிக்கிறது, தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். காவலன் கொஞ்சம் தாமதமாக வந்து கைதிதானே என்று தண்ணீர் தருகிறான். அதை தொடாமலேயே செத்துப்போனவன் சேரமான் கணைக்கால் இருமுறை. கொடை மடப்படுதல் உண்டு. கொடை கொடுக்கிற போது அதில் மடத்தனம் கூட இருக்கும், ஆனால் படைமடப்படுதல் இல்லை. அதுதான் தமிழன் என்று சொல்கிறார். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். என்னுடைய பண்பு என்பது என்ன, உங்களுடைய தன்மை என்ன என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப நான் நடந்து கொள்வதை தவிர என்னிடம் இருப்பதை திணிப்பது அல்ல. அதனால்தான் மொழியை திணித்தால் நாம் ஏற்பதில்லை. அதனால்தான் பண்பாட்டை திணித்தால் நாம் ஏற்பதில்லை. தமிழனுடைய உணவு முறை என்று பேசினார்கள். தமிழனுடைய உணவு முறை என்பது அவித்தும் சுட்டும் உண்பது. பொரித்தல் என்பது நம்மிடம் இறக்குமதியானது. தமிழனிடம் இருந்தது மிளகு, தமிழனிடம் இருந்தது முத்துக்கள், தமிழனிடம் இருந்து பவளங்கள், ரத்தனங்கள். அவன் கொண்டு வந்தது கொடுத்தது என்ன தெரியுமா? மது புட்டிகள், ரசக்கண்ணாடிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அடுத்த வரி தலைவர் எழுதுவார், எனக்கு தெரிந்து காரல் மார்க்ஸ் சொல்லிய ஒட்டுமொத்தமான தத்துவத்தையும் ஒரே வரியில் எழுதியவர் தலைவர் கலைஞர். போரை புறந்தள்ளி பொருளை பொதுவாக்கவே. போரை புறந்தள்ளி பொருளை பொதுவாக்கவே. இது தலைவர் கலைஞர் எழுதியது. இப்படி எழுதியதற்கு காரணம்
எனக்கு பொருள் பொதுவாக வேண்டும். அதுதான் மார்க்ஸ் சொன்னது. அதற்கு போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொன்னதை போல் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதில் கடைசி வரி என்ன தெரியுமா? மாட்சியின் பெரியாரை வியத்தலும் இளம், சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்று சொல்கிறான். பெரிய ஆள், நிறைய பணம் வைத்திருக்கிறான், நிறைய அதிகாரம் இருக்கிறது, அதற்காக ஒருவனை பார்த்து வியக்கிற தன்மை தமிழனிடம் கிடையாது. மதிப்பான், ஆனால் வியந்து நிற்பதில்லை. அதைவிட தன்னை விட சிறியவரை இகழ்தல் என்பது கிடையவே கிடையாது. இதுதான் தமிழனின் குணங்களில் தலையாய ஒன்று. மானம் போயின் உயிர் போவது மெரிது என்று வாழ்ந்தவன் தான் தமிழன். அந்த குணத்தை போற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்பது இன்றைய தலைமுறையின் கடமை என்பதை இந்த பொங்கல் திருநாளில் எடுத்துச் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.